ஒரு மெல்லிசான கோடு. என்ன கோடு? ராமர் வந்து சீதா நீ தாண்டக்கூடாதுன்னு போட்ட அந்த கோடா, இல்ல கிரிக்கெட் மேட்ச்ல கிரீஸ் போடுவாங்களே அந்த கோடா? அதெல்லாம் விடுங்க. அந்த கோடை தாண்டி அஜித் சார் ஒவ்வொரு வாட்டி ரைடு விட்டு போய் விளாண்டு வராரு. அதான் என்ன எறிந்தால். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தலை இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன எறிந்தால் ஒரு அஜித் படம் கிடையாது. அது ஒரு கசப்பான உண்மை இல்ல, ஒரு அழகான உண்மை. அஜித் சாரோட ஃபெய்த்ஃபுல் ஃபேன்ஸ் அவங்களுக்காக மட்டும் படம் பண்ணல அப்படின்றதெல்லாம் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, ஏற்கனவே காக்க காக்க வேட்டையாடு விளையாடு அப்படின்னு 2 சிறந்த காப் ஸ்டோரிஸ் எடுத்திருந்தாலும் 3வது முறையா இப்பதான் என்ன எறிந்தால் மூலமா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னாலே ஒன்னு ஹீரோயின் ஹீரோவை துரத்தி லவ் பண்ணுவாங்க, ஹீரோ வில்லனை துரத்தி அடிப்பார். இது 2 கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு அமர்காலத்துல 2 வீலர் செயினை கையில முறுக்க ஆரம்பிச்சாரோ அண்டையிலிருந்து அஜித் ஒரு மாஸ் ஹீரோவா மாறிட்டாரு. நான் அப்படிப்பட்ட மாஸ் ஹீரோவை அப்பா பேச்சை கேட்கிற பையனாகவும் ஒரு போலீஸ் ஆபீசரா ஆகணும்னு ஒரு கனவோடையும் தனக்கு வாழ்க்கையில கிடைச்சது எல்லாம் நிரந்தரமா கூட இல்லையே விட்டு போகுது அப்படின்ற அந்த வலியும் சுமக்கிற ஒரு இண்டிவிஜுவலா காமிச்சிருக்காரு நம்ம அஜித். சத்யதேவ் உங்களுக்கே தெரியும், 4 டிஃபரெண்ட் லுக்ஸ் இருக்கு அஜித் சாருக்கு. இப்படி ஒரு அழகனை இதோட அழகா காட்ட முடியுமா அப்படின்றதுக்காகவே ஒரு வெள்ளக்கார சினிமாட்டோகிராஃபர் டான் உங்களோட ஒர்க்குக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா 2K இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஜிவிஎம் படம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், 2வது கொஞ்சம் பொறுமையும் வேணும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கதை சொல்லணும்னு ஆசைப்படுறவர். தியாகராஜன், குமாரராஜா, ஸ்ரீதர் ராமானுஜம் இவங்களோட இன்வால்மெண்ட்லாம் இருக்கிறதுனால படத்துல கொஞ்சம் போலீஸ் ஸ்டோரினா அது இப்படிதான் எடுக்கணுன்ற ஒரு சில சென்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்தோட ஒரு முக்கிய பலம் ஹாரிஸ் ஜெயராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், வெளியே தம்மடிக்க போகாம உட்கார வைக்கிற டியூன்ஸ். ரசிகர்களுக்கு அஜித் சார் பெருசாலாம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. தோரனே ஒரு வாட்டி இப்படி திரும்பி பார்த்தாலே போதும், சும்மா தேட்டர் அந்தர் பல்ட்டி. இந்த படத்துல ஒரு டிராவல் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சத்யதேவோட வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி வந்துகிட்டே இருக்குன்றத கௌதம் மேனன் சொல்றாரு. செகண்ட் ஹாஃப்ல ஆல் இண்டியா டூரிசம் கார்பரேஷன் மாதிரி நார்த்துக்குலாம் நம்மளை கூட்டு போய் ஒரு அழகான பாடல் மூலமா அப்பாவுக்கு பொண்ணுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்றாரு. இந்த படத்தை இன்ஃபேக்ட் அட்ரிபியூட் டு மாடர்ன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவா நம்ம பர்சீவ் பண்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சொசைட்டில, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஜிவிஎம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அஜித் படம் அப்படின்னா வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அஜித் சாரை கொஞ்சம் தூக்கி காட்ட முடியும். எதையுமே மிகைப்படுத்தாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுவாக ஜிவிஎம் படம்னா நீங்கள் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன்குள்ளேயே போயிடுவீங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் அந்த அன்டிவைடட் அட்டென்ஷனோட படம் பார்க்க முடியல. அப்புறம் இன்னொன்னுங்க, இப்பயே சொல்லிடுறேன், நான் படத்தை கரெக்டாக ரிவ்யூ பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா அஜித் சாரோட ஓப்பனிங் ஷோலாம் டைலாக் சத்தியமாக கேட்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா கதை ரொம்ப சிம்பிளுங்க. நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்ற கேள்விக்கு மணிரத்னம் சார் ஒரு வாட்டி பதில் சொல்லிட்டாரு. பட் நீ நல்லவனா இருக்கணுமா கெட்டவனா இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற அந்த ஒரு ஓப்பனான கொஸ்டினை ஜிவிஎம் உங்களுக்கு கேட்கிறாரு. அஃப்கோர்ஸ் ஜோதிகாவை த்ரிஷா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப மினிமலா இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. கல்யாண கலை வந்துருச்சு. அனுஷ்கா மாதிரியான ஹீரோயின் தாங்க நம்ம அஜித் சார் பக்கத்தில் நிற்க முடியும். என்ன ஹைட் என்ன வெயிட். ஆனால் ஒண்ணுங்க, அவங்களுக்கு நடிக்க தெரியும். ஜிவிஎம் இஸ் நோன் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் த பெஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆர்டிஸ்ட்ஸ். இதில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக அஜித் சாரை பற்றி நம்ம தப்பாக நினச்சாலே அவரோட ரசிகர்கள் சுட சுட வெந்நீர் மாதிரி கொந்தளிப்பாங்க. ஆனால் நான் தமிழ் சினிமாவோட ரசிகனா என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, அஜித் சாரோட ஃபுல் பொட்டன்ஷியலை ஜிவிஎம் யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு மெல்லிசான கோடு தான். அது அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. அருண் விஜய் வாடியில் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் டிலே பண்ணுறதுக்கான காரணம் இந்த படத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே படத்தில் வேற மாதிரி அழகாக ஜிவிஎம் சார் காமிச்சிருக்காரு. விவேக்கை ஓவர் யூஸும் பண்ணாமல் அண்டர் யூஸும் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் எஸ் ஃபேக்டர் நம்பர் 1 அஜித், ஃபேக்டர் நம்பர் 2 டானோட சம சினிமாட்டோகிராஃபி, நம்பர் 3 ஹாரிஸ் ஜெயராஜோட அற்புதமான இசை, 4வது கௌதம் வாசுதேவ் மேனனுக்கான ஒரு சில எலிமெண்ட்ஸ். சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும் ஸ்கிரிப்ட்ல. சில இடத்துல நான் எந்திரிச்சு நின்று கத்தணும், சில நேரத்தில் நான் உட்காந்து அழணும், சில நேரத்தில் கண்ணத்தில் கை வச்சு அஜித் சாரை ரசிக்கணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான பதில் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்போ ரிவ்யூவில் நெகட்டிவ்ஸ் இல்லைன்னா அப்புறம் என்ன ரிவ்யூ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது தலை படமா இல்லை ஜிவிஎம் படமா? ஒரு மெல்லிசான கோடை தாண்டி அந்த பக்கம் போனால் அது அஜித் சார் படமாக மாறிடும். கோடுக்கு இந்த பக்கம் வந்தால் அது ஜிவிஎம் படமாயிரும். இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம கொஞ்சம் ஜிவிஎம் சார் கஷ்டப்பட்டிருக்காரு. அஜித் சாரை இன்னும் நீங்க பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம். கதையில இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம், திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் இன்ட்ரிகசிஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு படம் எதுக்கு எடுக்கிறோம்னா கதை சொல்றதுக்கு தான். அதுல யார் நடிக்கிறா அப்படின்றது ஒரு முக்கியத்துவமே கிடையாது. ஸோ அஜித் சாரை பார்க்காம அவர் நடிச்ச கேரக்டரையும் அவரை சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா என்ன இருந்தால் வில் பி எ ஃபிலிம் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்.